விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே சுமாராக இருக்குது. குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், கோல்டு பாண்ட்லேயும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுவும் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரத்தில் அதுக்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்காகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள். அதனால் இது விஷயத்தில் கவனம். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதெல்லாமே நார்மலாக இருக்குது. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸில் இருக்குது. ஸோ உங்களுடைய கெரியரில், ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படின்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாருக்குமே முதலே சொன்ன மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட, தேவை இருந்தால் மட்டும் அதை நீங்கள் அந்த ஜேர்னியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவும் நிறைய பிறகு இருந்துக்கிட்டே இருக்குது. உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற பிரச்சனைகள், நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு, கௌரவம், அந்தஸ்து, புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுமோ அதுதான் நடக்கும். வேலையாட்களை தக்க வைங்க. வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கனாலும் நல்லதொரு புகழ், அந்தஸ்து உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள்.